கேப்டன் கேப்டன் கேப்டன். விவசாயமும் நெசவும் எனது இருக்கின்ற எனக்கு மட்டுமில்லை என்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அதேதான். அந்த தலைவர் பெருமக்களுக்கும் விவசாயமும் நெசவும் இருக்கின்ற. அதாவது காலாட்டிமா யாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாரு நெசவாளர்கள் தான் காலாட்டி. ஆனா தூக்கம் கூட காலாட்டிக்கிட்டே காலதான் தறி அதனாலதான் நெசவாளர்களை அப்படி சொல்லுவாங்க, காலாட்டிக்கிட்டே தூங்குவாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க கால் எப்பயுமே கீழே டடக்கு 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 டடக்குன்றுகிட்டு இருக்கும். ஆகையினால்தான் அவர்களை காலாட்டி. சரி, இந்த பக்கத்துல சேலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளி கம்பி இருக்குல்ல, நெய்வாங்க. வெள்ளி கம்பி நல்லா அழகா இந்த வெள்ளி கம்பியில் பொன்மோதிரம் பண்ணலாம், என்னென்னமோ பண்ணுவோம். அதே மாதிரி கயிறு திருத்தல் இந்த சேலத்துல அதுவும் செய்வாங்க. பாய் பண்ணுதல் அதுவும் செய்வாங்க. ஆனா எல்லாம் பண்றதுக்கு என்ன வேணும்? எப்படி மனிதனுக்கு ரத்தம் வேணுமோ அது போலதான் கரண்ட் வேணும். கரண்ட் இருக்கா? கரண்ட் ஏன் கிடையாதுன்னா பல பிரச்சனை இல்லை. இருக்குமா ஜெயலலிதா சொல்லுவாங்க, மின்மிகை மாநிலமாக ஆக்குவேன். இங்கே நீ ஆக்கின நேற்று நான் இங்க இந்த ஹோட்டல்ல கூட இதுவரைக்கும் கரண்ட் கிட்டு தான், வீட்லயும் கரண்ட் கிட்டு தான், நீங்க போற கிட்டு தான் ஆகிட்டு இருக்கு. ஆனால் மின்மிகை மாநிலம் ஆக்குவேன், ஆக்கிவிட்டேன். எங்க ஆக்கிட்டீங்க? எங்க வாங்கல? மின்மிகை மாநிலமாக ஆக்குவீங்க. எங்க ஆக்குனீங்க? நம்பாதீங்க மக்களே. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கு அவ்வளவு அட்டூழியம் பண்றாங்க இந்த அம்மா. அந்த பாருங்க, அதான் பாருங்க, மேடம் உட்காந்துக்கிறாங்களா, பப்பரப்பான்னு ஒரு மியூசிக் அப்படி மேல வருவாங்க. இல்லைனால மியூசிக்கோட அப்படி கிளையும் போயிடுவாங்க. மேலே வந்துருவாங்க. மேலே வந்துட்டு கீழே யார் இருக்கா வேட்பாளர்கள்லாம் இங்க பாருங்க எப்படி இருக்காங்க. அங்க எல்லாரும் ஆனா அவங்க கீழே இருப்பாங்க. அவங்க குனிஞ்சவங்க தான். ஆனா இவங்க சொல்றாங்க தமிழ்நாடு தலை நிமிர செய்வீங்க. முதல்ல உங்க கட்சிக்கான தலை நிமிர வைங்க. அது உங்களுக்கு தெரியறது. தமிழ்நாடு தலை நிமிர வேணும் வைக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை அதே போல பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு அரசியல் விஜயகாந்த் முதலமைச்சராக தகுதி ஒண்ணு கருத்து கந்தசாமியில் உட்காந்து அவருக்கு என்னங்க கருத்து கந்தசாமி எல்லாம் சொல்லுவாங்க. அவருக்கு என்னங்க தகுதி இருக்கு? எனக்கு என்ன தகுதி வரும்? ஆனா தகுதி உங்களை போல இல்லலாம். எனக்கு தகுதியே இல்லை ஒத்துக்கிறேன். ஏன்னா உங்களை போல கொள்ளையடிக்க தகுதி எனக்கு இல்லையா? ஏன்னா தகுதி எனக்கு ரெண்டு பேருக்கும், திமுக அதிமுக பணத்தை கொள்ளையடிக்கிற தகுதி உங்க ரெண்டு பேருக்கு தான். மாறி நீங்க ரெண்டு பேரும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பார்த்தா அவரை பார்த்தா இவரை பார்த்தா அவர் இப்படின்னு சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா எந்த வேலையும் உருப்படியாக நான் கூட வாழப்பாடையில் இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு வரும்போது சொன்னேன், என்னன்னா பாருன்னா ஹைவே பார்க்கணும். நான் சொல்றது சேலம் சிட்டின்னு சொல்லியிருக்கணும், சிட்டி என்று சொல்லவில்லை. ஓமல வருவதுனால சேலம் சிட்டின்னு தடங்கு குடும்பம். என்னடா கொஞ்சம் இருக்குன்னா என் பையில இருக்க கொஞ்சம் செல்போன் எல்லாமே கேட்கணும். அந்த அளவுக்கு ரோடு இருக்கு. ஹெலிகாப்டர் சுற்றுதான். என்ன அதை விட சவுண்டா ஒருத்தர் இருக்காரு. நம்மள சவுண்டா பேன் ஒருத்தர், சேலம் நாடக நடிகர் தலைவர் அவர்தான், மேயர். இங்க நாடக நடிகர் மகனே சவுண்டா பண்ணே அப்படி அவங்க கூட தான் இருக்கு சவுண்டா பண்ண. ஆனா அவர் அதிமுகவுக்கு சவுண்டா இருந்தாரா என்னன்னு தெரியாது. சவுண்டா தான் இருக்காரு நம்ம. ஆனா நான் என்ன சொல்றேன், அதிமுகவுக்கு நீங்க உங்களை எடுத்துக்கலாமே. மக்கள் தான் உங்களை தெரிஞ்சது. அதிமுக தெரிஞ்சிருந்துச்சு. இப்ப ஜெயலலிதா உட்கார்ந்துக்கிறாங்க. இங்க கீழே இருக்க ஆம்பளை ஓட்டு போடாம, அது உங்களுக்காக நான் எங்களுக்காக நீனா என்ன நன்றாங்க. ஆம்பளை ஓட்டு போடாம எத்தனை பேர் நீங்க மேலே இருந்து உட்காருங்க. எல்லாம் ஆணவ திமுரு தானே. ஆணவம் எங்க போகும்? இளங்கோ சொன்னபடி 2016 எங்களுடைய முதல் கேப்டன் அவர்கள் என்ற 2016 அதெல்லாம் சொல்லல. 2016 கேப்டன். 2016 அவர் என்னமா சொல்றாரு சொல்லட்டும்.
அது வேறு, அது உங்களுடைய எண்ணங்கள். அது தெய்வங்கள் நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, தெய்வ சக்தி. அந்த சக்தி தான் கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்களுடைய ஆணவம் அடியோடு அணிந்தரும். ஆம்பளை ஓட்டு போடாம நீங்க எப்படி வருவீங்க? ஆனா ஆம்பளைகளை எல்லாம் கூட கீழே உட்கார வச்சிருக்கீங்க. என்ன கேவலமெல்லாம் ஒரு பெண், ஆம்பளைகளுக்கெல்லாம் ஒரு பெண்ணுக்கு கீழே உட்காருங்க, உட்கார்ந்தா வேறு. ஆனால் இந்த அம்மா என்னமோ இருக்க என்னமோ உயர்ந்துக்கிட்டே போதும். என்ன உயர்ந்துருக்கு? ஹைட்ல தான், தரத்திலையோ இல்லை உங்களுடைய ஆணவத்தில் எதுலையுமே குறையல, கூடிக்கிட்டே தான் குறையும். உங்க ஆணவம் கூட கூட உங்களுடைய ஆட்சி குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறத நீங்க புரியாம இருக்கீங்க மக்கள். உங்க ஆணவம் கூட கூட உங்க ஆட்சி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, புரியாம இருக்கீங்க. அதனால மக்களே, தயவு செய்து நீங்கள் எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தலைமுறை கேட்டுக்கொள்கிறேன். இவங்க எல்லாம் சொல்றாங்க, ஜெயலலிதா சொல்றாங்க, எங்களுக்கு இனிமே ஏறுமுகம். யாருக்கு ஜெயலலிதா? எங்களுக்கு இறங்குவோம். எனக்கு அந்தரியாவுக்கு யாருக்கு ஏறுமுகம் இறங்குவாங்கிறது மே 19ஆம் தேதி தெரியுமில்ல. யாருக்கு ஏறுமுகம் யாருக்கு இறங்குமுகங்கிறது